வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிரேட் 7 கிராமர் தான் பார்க்க போகிறோம். இந்த டிக் பண்ணியிருக்க டாபிக் எல்லாம் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவுன்ஸில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், காமன் நவுன், கான்க்ரீட் நவுன். ஓகேவா? இந்த எல்லாத்த பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நவுன் அப்படின்னா என்னது? ஒரு பர்சனோட பேர், இல்லை ஒரு பிளேஸோட பேர், இல்லை அனிமலோட பேர், இல்லை ஒரு பொருளோட பேர். நேம், பிளேஸ், அனிமல் ஆர் திங்கோட நேமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நவுன் ஆல்சோ நேம் அஸ் எமோஷன், குவாலிட்டி, ஒரு இதோட ஆக்டிவிட்டி, இது எல்லாமே நவுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கவிதா வென்ட் டு அ மார்க்கெட். இதில் கவிதாங்கிறது ஒரு நேம், மார்க்கெட்டுங்கிறது ஒரு நேம். கரெக்டா? இது நவுனு. புட் த சேர் இந்த பால்கனி. சேருங்கிறது ஒரு நேம், பால்கனிங்கிறது ஒரு நேம். ஸோ இதுதான் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைப் ஆஃப் நவுன்ஸ் நான் ஏற்கனவே மேலேயே சொன்னேன். அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னது? ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லை பர்டிகுலர் இடம், அனிமல், திங்கோட பேரை சொல்லிச்சு அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். ஸோ எல்லா ப்ராப்பர் நவுனுமே எப்பயுமே என்ன லெட்டரில் இருக்கணும்? கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஸோ நேஹா, லக்னோ, கங்கா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக சொல்லிச்சு, நவோமிகா இந்த மாதிரி பர்டிகுலராக சொல்லிச்சு அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். ஸோ அடுத்தது காமன் நவுன். காமன் நவுன்னா என்னது? ஜென்ரலாக சொல்கிறது. ஒரு இடம், ஒரு அனிமல் இல்லை ஒரு திங்கோட நேமை ஜென்ரலாக சொல்கிறது காமன் நவுன். ஸோ காமன் நவுன் எக்ஸாம்பிள் என்னது? நேஹா இஸ் அ கேர்ள். கேர்ள் அப்படிங்கிறது காமன் நவுன். பெயிண்டர் அப்படின்னு சொல்கிறது காமன் நவுன். புக் அப்படின்னு சொல்கிறது காமன் நவுன். டேபிள் அப்படிங்கிறது காமன் நவுன். இப்போ புக் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சயின்ஸ் புக் அப்படின்னு சொன்னோம்னா அது ப்ராப்பர் நவுன். சயின்ஸு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது ப்ராப்பர். வெறும் புக், வெறும் பார்க், ஸ்கூல் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது காமன் நவுன். ஸோ உங்களுக்கு இதில் ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் நவுன் எது, காமன் நவுன் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு பொருளுக்கோ இல்லை பர்சன், திங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கலெக்டிவான ஒரு நேம். இப்போ நிறைய குரூப்பாக இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம். அதுக்கு பேர் தான் கலெக்டிவ் நவுன். இப்போ ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு சொல்லுவோம்? பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவ் அப்படின்னா ஹர்ட் ஆஃப் கவ். இப்போ மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த டீமில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டீம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மியூசிஷியன்ஸ் பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு குரூப் நேம்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் கலெக்டிவ் நவுன். ஸோ இதில் நிறைய லிஸ்ட் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது கான்க்ரீட் நவுன். ஸோ கான்க்ரீட் நவுன் அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம், அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுற உங்களோட 5 சென்ஸால் நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்க்ரீட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்க்ரீட் நவுன் என்ன பண்ண முடியும்? உங்களால் பார்க்க முடியும், டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், கேட்க முடியும். ஸோ உங்கள் 5 சென்ஸால் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்றீங்க அப்படின்னா அதுதான் கான்க்ரீட் நவுன். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள்? ராமான் ஏட் அண்ட் ஆப்பிள். ஸோ இதில் ஆப்பிள் என்ன பண்ண முடியும்? நம்மளால சாப்பிட முடியும். நம்ம சாப்பிட்டு அதை டேஸ்ட் பண்ண முடியும். அதனால ஆப்பிள் என்னது? கான்க்ரீட் நவுன். டாக் ஸ்வாம் இன் த வாட்டர். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது என்னதுங்க? கான்க்ரீட் நவுன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் இல்லைன்னா ஒரு கான்செப்ட், ஒரு குவாலிட்டி, ஒரு ஆக்ஷன், இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்ன முடியும்? நம்மளால் டச் பண்ண, பார்க்க, டேஸ்ட் பண்ண எதுவுமே நம்மளால் முடியாது. மேலே கொடுத்த அந்த 5 சென்ஸ் எதுவுமே இதில் ஒர்க் ஆகாது. அதுதான் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். இன் ஹிஸ் யூத் சாமி பிளேட் கிரிக்கெட் ஃபார் ஹிஸ் காலேஜ். ஸோ யூத்தாக இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். கரெக்டாக அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபன்னி மூவிஸ் ஆர் பாப்புலர் பிகாஸ் தே ஹாவ் லாட் ஆஃப் ஹியூமர். ஹியூமர் அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரசிக்க தான் முடியும். நம்மளால் வேறு எதுவுமே அதில் பண்ண முடியாது. டச் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அது ஒரு குவாலிட்டி. நான் வைலன்ஸ் அப்படிங்கிறது, பீஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு கான்செப்ட். லாஃப்டர் அப்படிங்கிறது ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அட்ஜெக்டிவ், வேர்ப் அண்ட் காமன் நவுன்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அட்ஜெக்டிவ்ல யூத், யங் அப்படிங்கிறது தான் எப்படி ஆயிருக்கும்? யூத் அப்படின்னு ஆயிருக்கு. ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஆயிருக்கு. லாஃப் லாஃப்டர். ஃப்ரீ ஃப்ரீடம். ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப், பேட்ரியாட், பேட்ரியாட்டிசம். இந்த மாதிரி வர வேர்ட்ஸ் எல்லாமே, அதாவது யூத், ஸ்ட்ரென்த், லாஃப்டர், ஃப்ரீடம், ஃப்ரெண்ட்ஷிப், பேட்ரியாட்டிசம், இந்த மாதிரி வர வேர்ட்ஸ் எல்லாமே என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ இவ்வளோதான் நவுன்ஸ் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ எந்த நவுன்ஸ் எல்லாம் நேமிங் திங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நேமிங் திங்ஸ் எல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ண முடியுமோ அது கவுண்டபிள் நவுன்ஸ். எதை வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதோ அது வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ கவுண்டபிள் நவுன்ஸாக கவுண்ட் நவுன்ஸ்னு சொல்கிறாங்க. நவுன்ஸ் தட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு பேர் நான் கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகேங்களா, நான் கவுண்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு என்னது? ரிவர், ரிவர்ஸ். ஸோ இங்கே ரிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரிவர்ஸ் கவுண்ட் பண்ண முடியும், அது தண்ணி தானே அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். பட் ரிவர் வந்து எத்தனை ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால தான் ரிவர்ஸ்னு வருது. ஸோ மோஸ்ட்டாக என்னன்னு சொல்கிறாங்க, கலெக்டிவ் நவுன்ஸ்க்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான் இருக்கும், அதனால நம்ம கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிவர்ஸ், ஆத்தர்ஸ், மேனேஜர்ஸ், பேக்ஸ், கிளாஸஸ், பஞ்சஸ், இது எல்லாமே என்னது? கலெக்டிவ் நவுன்ஸ். ஓகேங்களா. Now look at these two sentences. Get me a glass of water. The doorknob is made up of glass. இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே glass அப்படின்ற சென்டென்ஸ் இருக்கு. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது முதல்ல சொல்லியிருக்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். அதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். கரெக்டாக கெட் மீ a glass of water, get me 2 glass of water, 3 glass of waterன்னு சொல்கிறதுனால நம்ம இந்த கிளாஸை கவுண்ட் பண்ண முடியும். அதே இங்கே this door is made up of glass அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலை குறிக்குது. கரெக்டாக. ஸோ மெட்டீரியலை சொல்லும் போது நம்மளால அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து கவுண்டபிள் அன்கவுண்டபிள்கான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ சில மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு கோல்டு, சுகர், ரைஸ், வாட்டர், ஆயில், ஃபர்னிச்சர் எக்ஸெட்ரா இது எல்லாமே என்னது? அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, ஆனால் மெஷர் பண்ண முடியும் யூனிட்டால் அப்படி சொல்கிறாங்க. எப்படி? இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க? கிளாஸை வந்து என்னென்னு சொல்லுவோம்? ஷீட்ஸ் ஆஃப் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷீட். ரைஸை வந்து என்னென்னு சொல்லுவோம்? கிலோ, 5 கிலோ, 2 கிலோ அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ யூனிட்டாக நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ யூனிட்டாக மெஷர் பண்ண முடியும், ஆனால் வந்து இண்டிவிஜுவலாக மெஷர் பண்ண முடியாது. அதுதான் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இங்கே வந்து மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் தான் கவுண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இண்டிவிஜுவல் நவுன்ஸாக நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அப்படி கவுண்ட் பண்ணுறது எல்லாமே என்னது? அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இல்லைனா வேர்ட்ஸ் லைக் இந்த பிரேவரி, கைண்ட்னஸ், ஹானர் இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கரெக்டாக. இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து லவ், கேர், அஃபெக்ஷன், எமோஷன் இந்த எல்லாமே வந்து என்னது? அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகேங்களா. சில அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் இருக்குது, ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும். டெசிஷன், வேக்சின்ஸ், பவர்ஸ் இதெல்லாம் வந்து என்னது? நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெசிஷன், வேக்சின், பவர்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ். இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக இருந்தாலுமே இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நவுன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அன்கவுண்டபிளில் வராது அப்படின்றது சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. என்ன சொல்கிறாங்க? சில வேர்ட்ஸ் வந்து ஒரே வேர்டாக இருக்கும், அது கவுண்டபிளாகவும் இருக்கும், அன்கவுண்டபிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. the child throws stones in the water. stones in the waterனா என்னது? அவங்க கல்லை எரிஞ்சாங்க. ஸோ எத்தனை கல் எரிஞ்சாங்கன்ற மூலமாக அது வந்து கவுண்டபிள் நவுன். the wall was made up of stones. இந்த வால் ஃபுல்லாக ஸ்டோனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அது என்னது? நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, அதனால அது வந்து அன்கவுண்டபிள் நவுன். I heard a noise sometime ago. இதில் வந்து இந்த நாய்ஸுங்கிறது நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். கரெக்டாக. அதனால அது கவுண்டபிள். I can't study when there is too much noise. ஸோ நிறைய நாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அது அன்கவுண்டபிள். ஸோ இந்த மாதிரி ஒரே வேர்டு வந்து சென்டென்ஸில் வேறு இடத்துல வரும்போது உங்களுக்கு அது கவுண்டபிளாகவும் இருக்கும், அன்கவுண்டபிளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ். என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்? ஃபியூ, மெனி, செவரல், ஒன், லார்ஜ் நம்பர் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூ புக்ஸ், மெனி டாய்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறது என்னது? கவுண்டபிள். ஓகேங்களா. அதே வந்து லிட்டில், மச், பிட், கிரேட் டீல் ஆஃப், கிரேட் அமௌண்ட் ஆஃப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. a lot of, lots of, some, any இது வந்து ரெண்டுமே கவுண்டபிள்லையும் வரும், அன்கவுண்டபிள்லையும் வரும். ஸோ எது வந்து கவுண்டபிள், எது அன்கவுண்டபிள், எது வந்து ரெண்டுத்துலேயுமே வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இதில் சில ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ். ஸோ இதில் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னது? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் தான் அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாய் எப்படி இருக்கிறான், அந்த பாய் எப்படிப்பட்ட பாய்? நாட்டி பாய். ஸோ பென், என்ன கலர் பென்? ரெட் கலர் பென். ஸோ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னது? அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா. இதில் 2 டைப் கொடுத்துருக்காங்க, ஆட்ரிபியூட் அண்ட் ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ ஆட்ரிபியூட் அப்படின்னா இப்போ அட்ஜெக்டிவே வந்து சென்டென்ஸில் 2 இடத்துல வரும்போது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the happy family sat down to dinner. the family is happy. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி அப்படிங்கிறது ஃபேமிலி அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. கரெக்டுங்களா.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஸ் ஹாப்பி, இஸ்ங்கிறது இங்கே வேர்பு. ஸோ வேர்புக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னா அது ஆட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். அதே ஒரு அட்ஜெக்டிவ் வேர்புக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா அது வந்து ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேர்பு என்னென்ன வேர்பு? பி, இல்லைனா வந்து ஃபீல், பிகம், சீம், இந்த மாதிரி எந்த வேர்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி எந்த வேர்பாக இருந்தாலும் சரி, அந்த வேர்புக்கு அப்புறம் வருது அப்படின்னா, ஒரு அட்ஜெக்டிவ் வேர்புக்கு அப்புறம் வருது அப்படின்னா அது வந்து ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐ சா அண்ட் எம்டி பாக்ஸ். ஸோ பாக்ஸுங்கிறது என்னது? ஒரு நவுன். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எம்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்க, ஷீ ஓர் அ எல்லோ ட்ரெஸ். ஸோ ஓர் அப்படிங்கிறது என்னது? இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா சாங்கிறது ஒரு வேர்பு, பாக்ஸுங்கிறது நவுன். கரெக்டுங்களா? ஸோ நவுனுக்கும் முன்னாடி வந்திருக்கு, சாங்கிற வேர்புக்கும் அடுத்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாக்ஸுக்கு முன்னாடி வந்ததுனால இது என்னது? ஆட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்டிவ் அப்ஜெக்டிவ் வேர்புக்கு அப்புறம் வருது அப்படின்னா அது வந்து ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஷீ ஓர் அப்படின்னு சொல்லும் போது என்னது? வேர்பு. வேர்புக்கு அப்புறம் வருது. கரெக்டுங்களா? வேர்புக்கு அப்புறம் வர இந்த எல்லோ ட்ரெஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்து என்னது? நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆட்ரிபியூட்டிவ். இந்த எல்லோ ட்ரெஸ்ஸுங்கிற ஆட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் ஓர் அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் வந்திருக்கு. அப்போ அது என்னது? அது வந்து ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆட்ரிபியூட்டிவ் அண்ட் ப்ரெடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ். நார்மலாக டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருக்கேன். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். வேணும்னா நீங்கள் வந்து 6th கிரேடோட அட்ஜெக்டிவ் வந்து நீங்கள் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னா என்னது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா என்னதுங்கிறது உங்களுக்கு நான் வந்து அதில் கொடுத்துருக்கேன். வேணால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி வேணால் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து டால் அப்படின்னா அது பாசிட்டிவ். இது வந்து நார்மல் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ கம்பேரிட்டிவ், 2 பேருக்கு நடுவில் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இஆர் வரும். இதே ஹோல் குரூப்புக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா இஎஸ்டி வரும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே 2த்துக்கு நடுவில் கம்பேரிசன் இருக்குது அப்படின்னா இஆர் வரும் அந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. குரூப் ஆஃப் கம்பேரிசன்ஸ் இருந்ததுன்னா இந்த உலகத்திலேயே ஒன்று, இந்த கிளாஸ்லேயே ஒன்று, அந்த மாதிரி குரூப்பில் ஒன்றுன்னு சொல்லும் போது இஎஸ்டி வரும். ஓகேங்களா? சிலதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து போடுவோம். பியூட்டிஃபுல், அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ், எமோஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ், மோஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ். ஸோ எப்படி இங்கே வந்து நீங்கள் இஎஸ்டி போடுறீங்களோ அந்த மாதிரி அதில் மோஸ்ட், இதில் எப்படி இஆர் போடுறீங்களோ அந்த மாதிரி மோர். ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து எழுதணும். இதுதான் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது மோர் எக்ஸ்பென்சிவ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அடுத்து இர்ரெகுலர் கம்பேரிசன். இர்ரெகுலர் கம்பேரிசன்னா என்னது? கிரியேட்டிவ் முன்னாடி கொடுத்த எந்த ஃபார்ம்லேயுமே இது வந்து உங்களுக்கு வராது. டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே வந்து குட் கொடுத்துருக்காங்க. குட்டோடது என்னது? பெட்டர், பெஸ்ட், மச், மோர், மோஸ்ட், லிட்டில், லெஸ், லீஸ்ட், இந்த மாதிரி மொத்தமாகவே மாறி வரும். அந்த மாதிரி மாறி வந்தால் அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இர்ரெகுலர் கம்பேரிசன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன் ஆஸ் அட்ஜெக்டிவ். சில சென்டென்ஸில் நவுன்ஸே வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி டீச்சர். ஸோ டீச்சருங்கிறதும் நவுன் தான், ஜாகிரஃபிங்கிறதும் நவுன் தான். பட் இது எந்த மாதிரி கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்? அவங்க என்ன டீச்சர்? ஜாகிரஃபி டீச்சர். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அந்த நவுனே இங்கே வந்து என்னவா இருக்குது? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நவுன் வந்து என்னவா இருக்குது? நம்மளுக்கு அட்ஜெக்டிவாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து நவுன்ஸ் ஆஸ் அட்ஜெக்டிவ் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது என்னென்னு பார்த்துக்கோங்க. சிட்டி கேர்ள், வில்லேஜ் ஸ்கூல், ஸ்கூல் கேர்ள், இதெல்லாம் வந்து நவுன் ஆஸ் அட்ஜெக்டிவ்ஸோட டைப்பு. அட்ஜெக்டிவ்ஸ் வித் எல்ஒய். அட்ஜெக்டிவ்ஸ் வித் எல்ஒய் அப்படின்னா என்னது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில வேர்ட்ஸில் வந்து எல்ஒய் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு அட்வர்பாகவும் இருக்கும், அட்ஜெக்டிவாகவும் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அட்வர்ப் அப்படின்னா என்னது? வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வர்பு, நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ். ஸோ ஒரு சென்டென்ஸில் அது எங்கே வந்திருக்குன்றதை பொறுத்து அது வந்து மாறும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? தே லெஃப்ட் த பார்ட்டி ஏர்லி. ஸோ பார்ட்டியை விட்டுட்டு போனாங்க. எப்போ போனாங்க? ஸோ இது கொஸ்டின் என்னவா இருக்கும்? வென் தே லெஃப்ட் அப்படி தானே கேட்பீங்க. லெஃப்ட் அப்படிங்கிறது என்னது? வேர்ப். அந்த வேர்புக்கான ஆன்சராக வர்றது என்னது? ஏர்லி அப்படிங்கிறது சீக்கிரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல அது அட்வர்பாக இருக்கும். இதே வந்து வி டுக் த ஏர்லி ட்ரெயின்னு சொல்லும்போது ட்ரெயினை டிஸ்கிரைப் பண்ணுது. எந்த மாதிரி ட்ரெயின்? சீக்கிரம் போகிற ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். சீக்கிரம் கிளம்புற ட்ரெயின். கரெக்டாக? அந்த மாதிரி சொல்லும்போது இது வந்து இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ எல்ஒய் வரது வந்து சிலது அட்ஜெக்டிவாகவும் இருக்கும், அட்வர்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கவர்ட்லி, ஃப்ரெண்ட்லி, எல்டர்லி, ஃப்ரெண்ட்ஸ்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் என்னது? அட்ஜெக்டிவ்ஸ் வித் எல்ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ எப்படி எல்வாய் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்வர்பாக இருக்கும், அது அட்ஜெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பார்ட்டிசிபிள் வேர்ட்ஸ். பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்னது? வேர்போடது. கரெக்டாக நம்மளோட வேர்புக்கு பேஸ் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதோட ஃபியூச்சர் டென்ஸ் ஒன்று இருக்குது, பார்ட்டிசிபிள் வேர்ட்ஸ் ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? 3 இருக்கும். V1, V2, V3ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த V3 வேர்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபிள் வேர்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வேர்பாக இருக்கும், பட் அது என்னவா இருக்கும்? உங்களுக்கு அது வேர்போட பார்ட்டிசிபிள் வேர்டாக இருக்கும். இருந்தாலுமே அது வந்து அந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் சைட் வித் த ஸ்பார்க்லிங் வாட்டர் அண்ட் தி செட்டிங்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறாங்க? வாட்டரை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அப்போ இது என்னது? அட்ஜெக்டிவ். பட் ஸ்பார்க்லிங் அப்படின்னும் போது ஸ்பார்க்கோட ஐஎன்ஜி. ஸ்பார்க் அப்படின்னா என்னது? அது வேர்பு. வேர்போட ஐஎன்ஜி. அதே மாதிரி செட்டிங் அப்படின்னா செட் அப்படிங்கிறது என்னது? வேர்பு. வேர்போட ஐஎன்ஜி வேர்டு தான் செட்டிங். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது அந்த வேர்போட பார்ட்டிசிபிள் வேர்டு இது. ஆனால் வந்து என்னவா இருக்குது உங்களுக்கு? இங்கே வந்து அட்ஜெக்டிவாக வருது அப்படி சொல்கிறாங்க. ஸோ வேறு எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர்டு, ரெஸ்டர்டு. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? உங்களுக்கு அந்த ரெஸ்ட்டுங்கிற வேர்டோட இடி வேர்டு. கரெக்டுங்களா? ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட உங்களுக்கு என்னது? இடி வேர்ட்ஸும் ஐஎன்ஜி வேர்ட்ஸும் உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ்ஸாக வரும். அப்படி வந்ததுன்னா அது வந்து வேர்போட பார்ட்டிசிபிள் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐஎன்ஜி வேர்ட் அண்ட் இடி வேர்ட்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து வேர்போட பார்ட்டிசிபிள் வேர்ட்ஸ். பட் அது என்னவா உங்களுக்கு வருது? பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக உங்களுக்கு வந்து சென்டென்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதாங்க அட்ஜெக்டிவ் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரப்போஷன்ஸ். ப்ரொனவுன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே போன இயர் இருந்ததே தான் வந்திருக்கு. நான் 6th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் என்ன இருந்ததோ அதே தான். ஸோ உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ரப்போஷன்ஸ்க்கு போகிறேன் இப்போ. ஓகேங்களா? ப்ரப்போஷன் அப்படின்னா என்னது? 2 வேர்டை வந்து 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ப்ரப்போஷன். த பாய் ஜம்ப்டு, எங்கே ஜம்ப் பண்ணால்? த வால் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஓவர் த வால். த சில்ட்ரன் ஆர், எங்கே இருந்தாங்க? இந்த கிளாஸ். ஸோ இந்த மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ் தான் என்னது? ப்ரப்போஷன்ஸ். ஓகேங்களா? ப்ரப்போஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் ப்ரப்போஷன் இருக்கும், ஃப்ரேஸ் ப்ரப்போஷன்ஸ் இருக்குது. 1 வேர்ட் அப்படின்னா இந்த மாதிரி வரதெல்லாம் ஓவர், இன்னு, ஆன், அபோ, பிலோ இந்த மாதிரி வரதெல்லாம் 1 வேர்ட். ஃப்ரேஸ் அப்படின்னா 2-3 வேர்ட்ஸ் சேர்ந்து வருது ஃப்ரேஸ் ப்ரப்போஷன்ஸ். ஓகேங்களா? 1 வேர்ட் ப்ரப்போஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே இந்த 1 வேர்ட் ப்ரப்போஷன் தெரியும். ஸோ நான் அதனால் ஃப்ரேஸ் ப்ரப்போஷனுக்கு போகிறேன். ஃப்ரேஸ் ப்ரப்போஷன் அப்படின்னா என்னது? அக்கார்டிங் டு, அலாங் வித், அவே ஃப்ரம், பை மீன்ஸ் ஆஃப், இன் பிளேஸ் ஆஃப், இந்த மாதிரி 2-3, இன்ஸ்பைட் ஆஃப், இன் அடிஷன் டு, இந்த மாதிரி 2-3 வேர்ட்ஸ் சேர்ந்து வர்றது ஃப்ரேஸ் ப்ரப்போஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் அ கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப். ரீதா சக்சீடட் பிகாஸ் ஆஃப் ஹர். ஸோ பிகாஸ் ஆஃப் அப்படின்னு வருது. அடுத்து இன்ஸ்பைட் ஆஃப். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் என்னது? உங்களுக்கு ஃப்ரேஸ் ப்ரப்போஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரப்போஷன் ஆஃப் பிளேஸ் அண்ட் டைம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். ஸோ பிளேஸை பொறுத்து வர ப்ரப்போஷன்ஸ் வந்து பிளேஸ் ப்ரப்போஷன்ஸ், டைமை பொறுத்து வர ப்ரப்போஷன்ஸ் டைம் ப்ரப்போஷன்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு போன இயரே இருந்தது. ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் போகிறேன். ப்ரொபோஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் அண்ட் டைரக்ஷன்ஸ். ப்ரொபோஷன் ஆஃப் மூமெண்ட்னா என்னது? ஒரு டைரக்ஷனையோ இல்லை மூமெண்ட்டையோ டினோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு என்னது? ப்ரொபோஷன் ஆஃப் மூமெண்ட் ஆர் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ வேர், எங்கே அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ டுவர்ட்ஸு, த்ரூ, இன்டு, ஓவர், அப்பு, டவுனு, அண்டர், இதெல்லாமே என்ன வேர்ட்ஸ்? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொபோஷன் ஆஃப் மூமெண்ட். ஓகேங்களா? இல்லை டைரக்ஷன். த பாய் கிளைம்ட் ஓவர் த ஆர்கேட் வால் டு பிளக் ஃப்ரூட். ரகு வாக்ட் அண்டர் த பிரிட்ஜ். ஸோ எங்கே நடந்தார்? அண்டர் த பிரிட்ஜ் நடந்தார். ஸோ அண்டர் அப்படின்னு சொல்லும்போது டைரக்ஷன். கரெக்டாக எங்கே நடந்தார், எந்த பக்கம் நடந்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைரக்ஷனை ரெஃபர் பண்ணுறது எல்லாமே ப்ரொபோஷன் ஆஃப் மூமெண்ட் ஆர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது ப்ரொபோஷன் ஆஃப் காஸ். ஸோ ப்ரொபோஷன் ஆஃப் காஸ், ஏஜென்ட், பர்பஸ் ஆர் சோர்ஸ், எதை வேணால் நீங்கள் சொல்லலாம். ப்ரொபோஷன் ஆஃப் காஸ்னு சொல்லலாம், ப்ரொபோஷன் ஆஃப் ஏஜென்ட்னு சொல்லலாம், இல்லை பர்பஸ்னு சொல்லலாம், இல்லை சோர்ஸ்னு சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எதனால் நடக்குது, எந்த காஸ்னால இது நடக்குது, எந்த ஏஜென்ட்னால அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆன்சராக சொல்லுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ப்ரொபோஷன் ஆஃப் காஸ், இல்லைனா ஏஜென்ட், பர்பஸ், இல்லைனா வந்து சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிளேஸ் ஃபார் அ பிக்னிக். இது வந்து ஒரு பிளேஸ். என்ன மாதிரி பிளேஸ்? இது வந்து பிக்னிக்குக்கான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஃபார், ஃப்ரம், வித் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே என்னது? இந்த ப்ரப்போஷனுக்கான காஸ், ஏஜென்ட், ப்ரப்போஸ், அந்த சோர்ஸ், இது எல்லாத்துக்கான வேர்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 பை அண்ட் வித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பைனா என்ன, வித்துனா என்ன? ஸோ பை வந்து எங்கே வருது அப்படின்னா, நீங்கள் பாசிவாக ஒருத்தவங்க சொன்ன விஷயத்த நீங்கள் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, நடந்துச்சு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பாசிவ் வாய்ஸ். அந்த பாசிவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க பை.
ஸோ யாரால் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இன்சிடென்ட் அவங்களால நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பை வரும். அதே மாதிரி வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வித் வரும். ஓகேங்களா, இதை தான் வந்து இங்கே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிலாங்கிங். பிலாங்கிங்னா யாரோடது, இது வந்து இந்த பொருள் யாருக்கு சொந்தமானது, யாரோடது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிலாங்கிங் வரும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் ஆஃப், டு, வித், இந்த 3 வேர்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கான சென்டென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னது, வேர்ப் அப்படின்னாலே என்னது, ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஆக்ஷன் வேர்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேர்ப்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா, சிங்கு, சிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது, ஷீ இஸ் அ டீச்சர். ஸோ இஸ்ஸுங்கிறது அங்கே வந்து உங்களுக்கு வந்து என்னது, ஒரு வேர்ப். அதே மாதிரி த ஆன்சர் சீம்ஸ் ரைட். ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்பியர், சீம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே என்னது, வேர்ப். உங்களுக்கு வேர்ப்னா என்னன்னு தெரியும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ வேர்ப் வந்து உங்களுக்கு வேர்புக்கு என்னென்ன ஃபார்ம் இருக்குது, வேர்புக்கு பேஸ் ஃபார்ம் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது, ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது, டூ ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆஃப் வேர்ட். ஸோ எக்ஸாம்பிள் லாஃபுக்கு என்னது, லாஃப்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் லாஃப்டே தான். ஐஎன்ஜினா லாஃபிங், டூ லாஃப், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறது ஹெல்பிங் வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்னா என்னது, ரெண்டு வேர்ப், ரெண்டு சென்டென்ஸில் இருக்க ரெண்டு நவுனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஏற்கனவே அங்கே ஒரு வேர்ப் இருக்கும், அந்த வேர்பை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் அந்த சென்டென்ஸ் கூட, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது, ஹெல்பிங் வேர்ப். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரண் வாஸ் கிராசிங் த ரோட். ஸோ கிராசிங்ன்றது ஏற்கனவே வேர்ப் தான், அந்த வேர்பை நம்ம கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறது வாஸ். ஸோ வாஸ் கிராசிங் அப்படிங்கிறது இங்கே ஹெல்பிங் வேர்ப், கிராசிங் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். ஐ கேன் ஸ்விம், ஸ்விம்ங்கிறது மெயின் வேர்ப், கேனுங்கிறது கனெக்டிவ் வேர்ப், ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், ஹேவுங்கிறது ஹெல்பிங் வேர்ப். ஸோ இதுதான் வந்து ஹெல்பிங் வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப். அண்ட் இர்ரெகுலர் வேர்ப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் வேர்ப்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் முன்னாடி ஒரு டேப்லெட் காலம் காமிச்சோம் இல்லையா, ஸோ ஒர்க் அப்படியே வரும். அதே மாதிரி வந்து அந்த வேர்டு வந்து உங்களுக்கு மாறாது, அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டும் அதே தான் இருக்கும். ஸோ வேர்டு வந்து மாறாது, ஒர்க்குன்னு பேஸ் இருந்ததுன்னா ஒர்க் தான் இருக்கும். இப்போ லாஃப் எடுத்துட்டிங்கன்னா லாஃப்டு தான். ஸோ அந்த மாதிரி லாஃப்ங்கிறது பேஸ் ஃபார்ம் அப்படியே இருக்கும், கூட ஈடி அந்த மாதிரி ஆட் தான் ஆகுமே ஒழிய வேர்டு மாறாது. இந்த மாதிரி வரது எல்லாமே ரெகுலர் வேர்ப். இதே இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னா என்னதுன்னா, டோட்டலாகவே வேர்டு வந்து உங்களுக்கு மாறிடும். இல்லை அந்த வேர்டு தான் வந்து 3 மாறி. கட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டோட பாஸ்ட் டென்ஸும் கட்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கட்டு தான். ஸோ கட் தான் வரும், புட் தான் வரும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னது, இர்ரெகுலர் வேர்ட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னது, சிங்குக்கு வந்து என்ன சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸ் சாங்குன்னு சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து சங்குன்னு சொல்லுவோம். ஸோ இது டோட்டலாகவே வேர்டு மாறுது இல்லையா, அப்படி மாறிச்சுன்னா அது வந்து இர்ரெகுலர் வேர்பு. அதை தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டேப்லோ காலம் பார்த்து தான் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில இதில் இந்த டி அப்படிங்கிறது டீன் மட்டும் மாறும். ஸோ அப்படி மாறினாலுமே அது என்னது, இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேர்முக்கான கிராமர். ஸோ டைம் இல்லாததுனால நான் கடகடன்னு உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். Thank you for watching my video. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.